Second Chronicles 22 chapter 1 to 12 verse. எருசலேமின் குடிகள் அவன் இளையகுமாரனாகிய அகசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள். அரேபியரோடு கூட வந்து பாளையம் இறங்கின தாண்டி இருந்தவர்கள் மூத்த குமாரரை எல்லாம் கொன்று போட்டார்கள். இவ்விதமாய் அகசியா என்னும் யூதியாவின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அரசாண்டான். And the inhabitants of the Jerusalem made in the Anazah is and youngest and sons kings in the strand. For the band of the man that come with the Arabians to the camp had and slain all these elders. So the Anazah, the sons of the Joram kings of the Judah regained. வசனம் 2. ஆகாசியா ராஜா ஆகிற பொழுது 22 வயதாயிருந்து ஒரு வருஷம் எருசலேமில் அரசாண்டான். உமரின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பெயர் அத்தேலியாள். 40 and 2 years old was Anazah when and he began to the reign, and he reigned 1 year in Jerusalem. His mother's name also was Athaliah, these daughters of the Omeri. வசனம் 3. அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழியில் நடந்தான். துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாய் இருந்தாள். He also walked in this way of the house of the Anab, for his mother's was is an counselor to do wickedly. வசனம் 4. அவன் ஆகாப்பின் குடும்பத்தாரைப் போல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் தகப்பன் சென்று போன பின் அவர்கள் அவனுக்கு கேடாக அவனுடைய ஆலோசனைக்காரர்களாய் இருந்தார்கள். Wherefore he did evil in the shag of this Lord, and like the house of this Anab, for they were his counselors after the death of these fathers, to his discretion. வசனம் 5. அவர்களுடைய ஆலோசனைக்கு உட்பட்டவனாய் அவன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் என்னும் ஆகாப்பின் குமாரனுடனே கூட கீலியாத்தில் உள்ள ராமாத்திற்கு அசிரியாவின் ராஜாவாகிய அகசியாளுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினான். அங்கே சிரியர்கள் யோராமை காயப்படுத்தினார்கள். He wicked also after their counsel and went with Joram, the sons of the Anab, kings of the Israel, to war against Azagah, kings of the Syria, of the Ramoth Gilead, and the Syrians smote Joram. வசனம் 6. அப்பொழுது தன் சிரியாவின் ராஜாவாகிய அகஸ்வேலோடு யுத்தம் பண்ணுகையில் தன்னை அவர்கள் ராமாவிலே வெட்டின காரியங்களை இஸ்ரவேலிலே ஆற்றிக்கொள்ள அவன் திரும்பினான். அப்பொழுது ஆகாப்பின் குமாரனாகிய யோராம் வியாதியாயிருந்தபடியினால் யூதியாவின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அகசியா இஸ்ரவேலில் இருக்கிற அவனை பார்க்கிறதற்கு போனான். And he returned to the Bee and Hill in the Jerol, because of these wounds which were given him at Ramah, when he had forgot with an Azal, kings of the Syria, and Azariah, the sons of the Joram, kings of the Judah, went down to the sea. Joram, the sons of the Anab, at the Jerah, because he was sick. வசனம் 7. அகசியா யோராமிற்கு அடுத்ததுக்கு வந்து அவனுக்கு தேவனால் உண்டான கேடாக லபித்தது
இப்படியென்றால் அவன் வந்தபோது யோராமுடன் கூடயே கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாரையே சங்கரிக்க அபிஷேகம் பண்ணிவித்த நிம்சியானின் குமாரனாகிய யோகுவுக்கும் யோராக வெளியே போனான். And the destruction of the Asa was of the God by the coming to the Joram. For when he was come, he went out with Joram against Jog, the sons of the Nimsa, whom the Lord had anointed to the cut of this house of the Hannah. சனமேட்டு யோகு ஆகாப்பின் குடும்பத்திற்கு ஆக்கினை நடப்பித்த பொழுது அவன் அகசியாவை சேவிக்கிற யூதியாவின் பிரபுக்களையும் அகசியாவுடைய சகோதரரின் குமாரரையும் கண்டுபிடித்து கொன்று போட்டான். And it's come to pass that when he Jogu was an existing judgment upon this house of the Hannah, and found this prince of the Judah, and the sons of the brethren of the Asa, that ministered to the Asa, he slaved them. வசனம் 9. பின்பு அவன் அகசியாவை தேடினான். சமாரியாவிலே ஒளித்து கொண்டிருந்த அவனை அவர்கள் பிடித்து யோகுவினிடத்திலே கொண்டு வந்து அவனை கொன்று போட்டு, அவன் தன் முழு இருதயத்தோடும் கர்த்தரையே தேடின யோசபாத்தின் குமாரன் என்று சொல்லி அவனையே அடக்கம் பண்ணினார்கள். அப்படி அரசாளுகிறதற்கு பலன் கொள்ளத்தக்க ஒருவரும் அகசியாவின் குடும்பத்திற்கு இல்லாது போயிற்று. And he and Shallgot and Asa, and they and cooked him, and for he was and did in the Samaria, and forgot him to the Jogu. And when they had and selling him, they bring him, and because say he is the sons of the Josaphat, who and Shallgot. The Lord with is all this and hot, so this house of the Asa had no power to keep still the kingdom. வசனம் 10. அகசியாவின் தாயாகிய அத்திலியாள் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபொழுது அவள் எழும்பி யூதா குடும்பத்திலுள்ள ராஜ வம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணினாள். But when the Achalia in the mothers of the Asa, that is here, son was and dead, see and rise, and they destroyed all the sea royal of this house of the Judah. வசனம் 11. ராஜாவின் குமாரத்தியாகிய யோசபாத் கொன்ற போடப்படுகிற ராஜகுமாரத்திகள் இருக்கிற அகசியாவின் ஆண் பிள்ளைகளாகிய யோவாசையும் களவியோ எடுத்து கொண்டு அவனையும் அவன் தாதியையும் சைனி வீட்டிலே வைத்தாள். அப்படியே அத்தலியாள் அவனை கொன்று போடாதபடிக்கும் ராஜாவாகிய யோராமின் குமாரத்தி அசரியாவாகிய யோய்தாவின் பெண் ஜாதியுமாகிய யோசபாத்தையும் அவன் ஒழித்து வைத்தார். அவள் அகாசியாவின் சகோதரனாய் இருந்தாள். But and Josaphat, the daughters of these kings, took the Josaph, the sons of the Asa, and stole him from among these kings' sons that were unselling, and put him and his nurse in the bed chamber. So Josaphat, the daughters of the king Joram, that wife of the Judah, the priest, for she was the sisters of the Asa, did him and from the Adalia, so that and she slave him or not. வசனம் 12. அவர்களோடு அவன் 6 வருஷமாய் கர்த்தருடைய ஆலயத்திலே ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். அத்தலியாள் தேசத்தின் மேலே ராஜ்யபாரம் பண்ணினாள். And he was with them hearing in this house of this God 6 years, and Athaliah reigned over the land.